48 அதிகாரம் 17 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது சொல்லி மீட்பை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த வழியிலே அவரே சொல்கிறார், உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறதாவது, யாருக்கோ மீட்பர் அல்ல, அவர் எனக்கு மீட்பர். தெளிவாக வார்த்தை சொல்கிறது, உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறதாவது. யார் சொல்கிறது? என்ன சொல்கிறார்? உன்னுடைய மீட்பர் என்று சொல்கிறார். உன்னுடைய மீட்பர் என்று சொல்கிறார். யோபு அதை புத்தகம் சொல்கிறார் என்று சொன்னால், யோபின் புத்தகம் 19 அதிகாரம் 28 வசனம். காரியத்தின் மூலம் எனக்கு 19 அதிகாரம் 23 வாசி 25 என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறதாவது, யோபு சொல்கிறார், என் மீட்பர் யாராயிருக்கிறார்? உயிரோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்வது மாத்திரமல்ல, இன்னும் ஆழமாக அவர் அந்த கரையை சொல்வதை பார்க்க முடியும். அதற்கு முன்னிருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, வாசிகள் 23 வாசிகள். ஆனால் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புத்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். எது பதிந்தால்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஒரு புஸ்தகத்தில் எழுதினால் நலமாயிருக்கும். அப்படி இல்லாவிட்டால் கருங்கல்லிலே ஒளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். அழுத்தமாய் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அர்த்தத்தோடு சொல்லுகிறார், என் மீட்பர். அந்த மீட்பர் தான் சொல்லுகிறார், உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறதாவது, நம் வாழ்க்கையிலே நாம் சொல்ல வேண்டும், என் மீட்பர் யாராயிருக்கிறார்? உயிரோடு கூட இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறேங்க. நாம் ஆராதிக்கிறவர் ஒரு சிற்பம் அல்ல. இங்கே சொல்லப்பட்ட எழுத்து எப்படி இருக்கிறதா? அல்லது என்றைக்கும் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகும். கருங்கல் நம்ம சிற்பத்தில் பண்ணுங்க, ஒளிவெட்டாக உருவாக்குகிறார்கள். ஆனால் தேவன் யாராயிருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற ஆராதனைகள் எப்படி இருக்க வேண்டும்? அச்சத்தோடு இருக்க வேண்டும், கருத்தோடு இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும், உண்மையோடு இருக்க வேண்டும், உறுதியோடு இருக்க வேண்டும். உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதையுடையவன் மீட்பர் உயிராயிருக்கிறாரே. மீட்பர் உயிராயிருப்பதினால்தான் யோபுடைய வாழ்க்கையிலே தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. என்ன செய்யுங்க? தன் நாவினால் தேவனை குறை சொல்லவில்லை, தேவனை குற்றவாளி என்று தீர்க்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார் என்று ஸ்தோத்திரிக்கின்றார், கர்த்தர் எடுத்தார் என்று. காரணம் என்ன? அவர் உயிருள்ளவர், என் ஸ்தோத்திரங்களை அங்கீகரிக்கிறவர், என் ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்கிறவர், துதியிலே இறங்கி வருகிறவர், துதியிலே பிரியப்படுகிறவர் என்று சொல்லி யோபு அறிந்தபடியினால் என்ன சொல்கிறார்? என் மீட்பர். இன்றைக்கு நாம் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அல்லவா? உணர்வோடு ஆராதிக்கிறோமா? கவனத்தோடு ஆராதிக்கிறோம் சொல்லி என்னை நான் ஆராய்ந்து பார்க்க, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், அதுங்க இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் சொல்கிறது. சொல்வதாவது நம்ம வாழ்க்கையிலே தேவன் சொல்கிறவராயிருக்கிறார், பேசுகிறவராயிருக்கிறார், பார்க்கிறவராயிருக்கிறார். அதனால் நம் மீட்பர் யாராயிருக்கிறார்? உயிரா இருக்கிறார். உயிரா இருக்கிறார். கவனமா இருக்கு. உயிரற்றவரையோ காணாதவரை அல்ல. ஆகார் வாழ்க்கையிலே வனாந்தர வழியே போகிறார். ஆபிரகாமினால் தள்ளப்பட்டு சாரா நிமித்தமாய் அவமதிக்கப்பட்டு அவள் தனிமையில் போகின்றார். அங்கே என்ன சொல்கிறார்? நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி அந்த வனாந்தரத்திலே அவருடைய பிள்ளை சாகத்தக்கதான சோதனை வந்த போது அங்கே தேவனுடைய காரியத்தை கண்டான்.
காரணம் என்ன? மீட்பர் யாராய் இருக்கிறார்? இந்த யோபின் புத்தகம் என்பது ஆபிரகாமுக்கு முன்பாக கூட இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த காலங்களிலே யோபு என்ன சொல்கிறார்? என் மீட்பர் இன்றைக்கு நம் காலத்தில் யாராய் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட இருந்து இன்றைக்கு உயிர் உள்ளவராக ஆவியாக இருக்கிறார். யோபுக்கு இல்லாத வெளிப்பாடு யாருக்கு இருக்க வேண்டும்? யாருக்கு இருக்கணுங்க? உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். அவரே சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை புத்தகம் செய்யும்படியாக நான் இப்போது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்திலே வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உரிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால், ஆமா எழுதிடுங்க. என்ன எழுதிடுங்க? என் மீட்பர். நம்ம சொல்ல முடிகிறதா தேவன் உயிரோடு இருக்கிறார் சொல்லி? உயிரோடு இருக்கிற ஒரு வேலைக்கு அந்த காரியங்களுக்கு செல்கிறீர்கள், அங்க இருக்கிறாங்க. உங்களை அந்த எஜமான் யாரா இருக்கிறார் நீங்கள் செய்கிற அலுவலகத்திலே அவர் உயிரோடு இருக்கிறார். அப்படி என்ன பண்ண எல்லா காரியங்களுங்க உயிர்ப்புள்ளதாக காரியங்களை செய்கிறோம், கவனமுள்ளதாய் காரியங்களை செய்கிறோம், பயந்து செய்கிறோம், மதித்து செய்கிறோம். காரணம் என்ன? அந்த பர்சன் எப்படி இருக்கிறார்? உயிராய் இருக்கிறார் அல்லவா? நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்திலே பார்க்கிறோம் அல்லவா? அந்த பெரிய நபர் யாரா இருக்கிறார்? உயிரா இருக்கிறார். நீங்கள் படிக்கின்ற சாதத்தில் யாரா இருக்கிறார்கள்? உயிரா இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த இடத்தில் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கருத்து, ஒரு கவனம் இருக்கிறது. ஆனால் இங்கோ நமக்கு என்ன கிடைக்காதுங்க? கருத்தும் இல்லை. காலையில் நீங்க 6 மணி தான், 6 மணி ஆயிடுச்சுன்றதுக்கு எத்தனை மணிக்கு ஆறாதுங்க? 7 மணிக்கு தான். ஆனா நான் யோசிக்கிறேன், 6 மணி ஆயிடுச்சு, என்ன பண்ற? ரோஷம் சீக்கிரம் எழுந்து கிளம்பு, என்ன பண்ணுங்க? 6:15 ஆயிடுச்சு, 6:45. காரணம் என்ன? என் தேவன் யாரா இருக்கிறா? உயிரா இருக்கிறா. ஒரு தலைவன் வருவான்னு சொன்னால் தொண்டன் அவனை வரவேற்கும்படியான பண்ணுவோம். சீக்கிரம் வந்து என்ன பண்ணுவோம்? அவனை வரவேற்கும்படியான. காரணம் என்ன? உயிருள்ள ஒரு தலைவன் வருகிறான் என்ற அந்த ஒரு வெளிப்பாடு, அந்த ஒரு தியாகம், அந்த ஒரு அர்ப்பணிப்பு. இன்றைக்கு நம் தேவன் யாரா இருக்கிறார்? உயிருள்ளவர். மறந்துடாதீங்க. ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில செத்த தெய்வத்தையோ மனிதனால் கல்லினால் உருவாக்கப்பட்ட தெய்வத்தை அல்ல, அவர் உயிருள்ளவர். இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். என் நாமத்தை எந்த ஸ்தானத்தில் பிரசாரப்படுத்தினாலும் அந்த ஸ்தானத்துக்கு நான் வருவேன் என்று சொன்னவர் தாமே இன்றைக்கு உயிராய் இருக்கிறபடியினாலே நம் வாழ்க்கையிலே அந்த கவனம் இருக்க வேண்டும். 26 வாசிங்க. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பாருங்க. எவ்வளவு ஒரு வெளிப்பாடு பதிலாக பார்ப்பேன். காரணம் என்ன? அவர் என்னை பார்ப்பார். காரணம் அவர் உயிருள்ளவராய் இருக்கிறபடியினாலே என் மாம்சம் தோல் முதலாய் அழுகி போன பின்பு, என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரையே நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை. எவ்வளவு ஒரு வெளிப்பாடு, எவ்வளவு ஒரு அர்த்தத்தோடு தெய்வத்தை புரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுங்க? அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாம இருக்கிறது. நம்ம வரும் போறதுக்கு வருவதும் போவதுமா இருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 48:17 வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்தினாருங்க. இந்த போதனை எல்லாம் நமக்கு பயனுள்ள போதனைங்க. நீங்கள் கேட்கிற இந்த போதனை என்னுடைய போதனை அல்ல, என்னுடைய டீச்சிங் அல்ல. இது யாருடைய போதனை? இது கர்த்தருடைய போதனையா இருக்கிறபடியினாலே இது நாம் யாருக்கும் எப்படி இருக்கிறது? பிரயோஜனமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்குங்க, இது பெஸ்டா இருக்கிறது, பயனுள்ளதா இருக்கிறது. குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கு இந்த போதனை எப்படி இருக்கிறதுங்க? பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. வாலிப பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இது எப்படி இருக்கிறது? பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. வயது முதிர்வுகளுக்கு எப்படி இருக்கிறது? பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. நம்முடைய வேத புத்தகமானது போதனை என்பது நாம் யாவருக்கு பயனுள்ளதாய், சமாதானம் உள்ளதாய், சந்தோஷம் உள்ளதாய், நிம்மதி உள்ளதான போதனை தான் நாம் கேட்க வந்திருக்கிறோம். இதற்கே இழுப்பறியார்கள் இல்லைங்களா? என்ன போதனை இது? படிக்கமா மறுபடியும். கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதிக்கிறேன். உனக்கு பயனாய் இருப்பதற்காக தான் இந்த போதனை.
அவருடைய சுயத்துக்கான போதனை அல்ல. இது யாருக்கான போதனை? எனக்கென்று, எனக்கு பயன் தர, என்னை பாதுகாக்க, என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கான ஒரு போதனை தான் தேவனுடைய போதனை. தேவனுடைய போதனை என்பது, தேவனுடைய அந்த வார்த்தை என்பது பயனுள்ளது. தேவன் வாழ்க்கையிலே ஒரு பயனுள்ள ஒரு காரியத்தை கொடுத்த போதிலும் கூட நம்ம பயன்படுத்தாம இருக்கு. நம்ம வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்தாம இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அந்த காரியங்களை எடுத்து நம்முடைய வாழ்வின் மூலமாய் பயன்படுத்தாதபடிக்கு நாம் இருக்கிறதுக்கு தேவனுடைய போதனை எப்படி இருக்கிறது? பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்று நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். இது என்னவென்று சொன்னால், நான் எனக்கு எப்படி இருக்கிறது? தேவனுடைய போதனை பயனுள்ளது, பிரயோஜனம். உங்க வாழ்க்கைக்கு எதிராக பின்வரும் காலங்களில் மிகுந்த ஒரு பயன் உள்ளதுங்க. உங்களுக்கு பாதுகாப்புக்குரிய இந்த போதனை கொடுக்கிறார். அடுத்து நீங்க வாசிங்க நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க. என் மகனே, போதகத்தை, இந்த போதகத்தை என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. காரணம் என்ன? இது எனக்கு பிரயோஜனமானது. இந்த போதனை தான் ஒரு தேவனுடைய ஊழியரை மாற்றினது. அதுங்க என் தாயுடைய காரியங்களோ தகப்புடைய காரியம் அல்ல. தேவனுடைய போதனை என்ன செய்கிறது? நம்மை மாற்றுகிறது. வாசிங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுங்க. இந்த போதனை செய்கிறதற்கு தீர்க்காயுசை கொடுக்கிறது, நீடித்த நாட்களை கொடுக்கிறது, மூன்றாவது சமாதானத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் உலகத்துல வாங்க முடியாது. உலகத்துல பண்ண முடியாது. விலை கொடுத்து சமாதானத்தை வாங்க முடியுமா? முடியாது. நீ நீடிய நாட்களை வாங்க முடியுமா? முடியாது. எந்த நேரம் யாருக்கு நடக்குன்னு சொல்லவே. இன்றைக்கு வர வேண்டிய ஒரு சகோதரர் பாருங்க, போன் பண்ணி சொல்றாங்க, சுகர் ஆயிடுச்சு, 550 ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு வேதனை பாருங்க. இன்னைக்கு அவரை கொண்டு கர்த்தர் பேசும்படி யோசித்தேன். நான் அதுக்கு அவருடைய பேரெல்லாம் எழுதிட்டேன். ஈவினிங் சொன்னாங்க, அந்த வர முடியாது, இது மாதிரி ஆயிடுச்சுங்க, ஜெபம் பண்ணிக்கணும். கடந்த வாரத்தில் நான் வெளியில பிரசங்கிக்க போனேன். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் போவேன். அன்னைக்கு திங்கட்கிழமைக்கு நான் பார்க்கிறேன், நல்லா பேசினாரு. நான் புதன்கிழமைக்கு நான் பெங்களூர் இருக்கும் போது மறித்து விட்டான். இன்றைக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் யாருக்கு வருகிறது? தேவ ஜனங்களுக்கே வருகிறது. யாருக்கு வருகிறது? தேவனுடைய ஜனங்களுக்கே வருகிறது. யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த போதனை என்பது என்ன செய்கிறது? என் மகனே, போதகத்தை காக்க கடவுது. உள்ளத்துக்குள்ள பண்ணுங்க, வசனங்களை உள்ளுக்குள்ள பண்ண பதித்து என்ன பண்ணுங்க, உங்க தேவனுடைய வசனங்களை பதிச்சுக்கணும். பாட்டை தேடுறீங்க இல்லைங்களா? பாட்டு என்ன பண்ணுவீங்க? பதியில மனசுல தேவனுடைய பிரசனம் பதியில. அவரோடு கூட நம்முடைய நேரத்தை என்ன பண்ணுங்க, செலவிடல. நீங்க தேவன் கிட்ட எவ்வளவு நேரம் செலவிடுறீங்களோ வாழ்நாள், அப்பதான் தேவனுடைய காரியத்தை முடியும். நீங்க தெளிவா செய்ய முடியும். என்ன பண்ண முடியுங்க? தெளிவா என்ன பண்ண முடியுங்க? செய்ய முடியும். இங்கே சொல்லப்படுகிறது, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையின் சத்தியமும் விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்துல மாட்டிக்க. எங்க மாட்டீங்க? நீங்க போதகத்தை எங்க மாட்டீங்க? மனசுல இருதயத்துல வைத்துக்குங்க. வசனம் என்பது நம் வாழ்க்கையை பிரயோஜனமானது. அது நமக்கு பயன்படுத்துகிறது, அது நம்மை பாதுகாக்கிறது. அவன் தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? சுகமாக பலமடைகிறோம். பலவீனமான உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் இடம் கொள்ளுங்க, நான் உலகத்தில் பிரச்சனைகள் வரும். நதுங்க பிரச்சனை வராதுங்க. என் போதகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள பிரச்சனை வரும். ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதனால் இந்த போதகம் யார் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அவைகளை உன் கருத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயத்தின் பலகையிலே எங்க எழுதிக்கமா? இருதயத்தில் ஒரு பலகை இருக்கு. நாம சொல்லுங்க பார்த்து எங்க எழுதணும்? இந்த காலத்துல வாங்கி என்ன பண்றோம் சொல்லுங்க. நேரமும் புரியல, ஞாயிற்றுக்கிழமையும் புரியல,
ஏதோ வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் செய்து விட்டால் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதுக்கு இது எனக்கும் இந்த போதகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிதான் யோசனை. நாம் யார் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாங்கிற வெளிப்பாடு இருந்த போதிலும் கூட இந்த போதகத்துக்கு எனக்கு என்ன கிடையாதுங்க. எவ்வளவோ தேவ செய்தியை கேட்கிறோம், சம்பந்தம் இல்லாம இருக்கு. அந்த செய்தி கணக்கென இருக்குங்க சம்பந்தம். நம்முடைய நடைமுறையிலே செய்ய வேண்டிய காரியம் சம்பந்தம் இல்லையே. இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சி எவ்வளவு இருக்கிறது. பிராக்டிக்கலா என்ன செய்யணும்? ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அது எவ்வளவு ஒரு கருத்து இருக்கிறது, கவனம் இருக்கிறது. எதுக்கு நீங்க சொல்றேன்னா, நீங்க அந்த லெவலுக்கு வர வரைக்கும் சொல்லிதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. சொல்லிதான் ஆகணுங்க. சொல்லாம இருக்கவே அந்த லெவல்ல வரும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இந்த லெவலில் நமக்கு இழுப்பறிய இருப்பதினாலே அவர் சொல்லுகிறார், படிக்கமாக பலகையில எழுதி கொண்டு, அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். தயையும் நற்புத்தியும் நீங்க செய்ய செய்ய நீங்க என்ன பண்ணுங்க, வளர்ந்துகிட்டே வருவீங்க. என்னதுங்க? போதகத்தை என்ன பண்ண, நம்முடைய இருதயத்துக்குள்ளாக பலகையிலே எழுதி கொள்ளுங்க. எங்க எழுதி கொள்ளுங்க? வீட்டுக்கு போயிட்டு உன்னை பத்தி தான் பேசினார் பாஸ்டர். இல்ல இல்ல, யாரை பத்தி தான் பேசினாரு? யாரை பத்தி பேசினாருங்க? என்னை பத்தி தான் பேசினாரு. என்னை குறிச்சு தேவன் எதிர்பார்க்கிறாரு. என் தேவன் யாருன்னு சொன்னால் அங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 12 வாசிங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அன்பு கூறுகிறார், அதனால் தான் சுட்டி காண்பிக்கிறார். யாருக்கு அன்பு கூறுகிறார் சொல்லுங்க. அன்பு கூறுவதனால் தான் என்ன செய்கிறார்? அது தவறுன்னு சொல்றார். அதுக்கு தவறுன்றார். இது செய்வது தவறு. காரணம் என்ன? என்னை குற்றவாளியை தீர்ப்பதற்கல்ல, என் மீது அன்பு கூர்ந்தபடியினால் தான் சொல்றார். அந்த அன்பு வர்ணிக்க முடியாத அன்பு, யோசிக்க முடியாத அன்பு, அறிவுக்கு எட்டாத அன்பு. அந்த அன்பு என்ன செய்கிற நம்ம வாழ்க்கையிலே என்ன செய்கிறா? சிட்சிக்கிறார். அதுக்கு ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனை எதுக்கு வருதுங்க? எதுக்கு வருது? நான் சரியாகணும், என்ன பண்ண, நான் இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றவனா மாறணும். அதுக்கு தான் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது. அதுக்கு ஞானிக்கு மேலாய் ஒருவரையும் தேவன் சோதிக்கிறவர் அல்ல, தப்பித்துக் கொள்ள வகை காட்டுகிறவராய் இருக்கிறார். தப்பிச்சு கடப்பானது நான் விழுந்துட மாட்டேன், நான் தப்பித்துக் கொள்வேன். ஆபத்து காலத்தில் எனக்கு தேவன் எப்படி இருப்பார்? அனுகூலமான துணையமாய் இருப்பார், அழகான கோட்டையாய் இருப்பார், அவர்களுக்கு கேடகமாய் இருப்பார், அவர்களுக்கு துருகமாய் இருப்பார். தேவ ஜனமாய் நம் வாழ்க்கையிலே இந்த போதகத்தை எங்கே எழுதி கொள்ள வேண்டும்? இருதய பலகையிலே எழுதி கொள்ள வேண்டும். 10 கட்டளை என்ன பண்ணாங்க? உடைச்சு போட்டுட்டார். மோசே என்ன பண்ணாருங்க? தேவனால் எழுதப்பட்ட அந்த பலகையை செஞ்சு விட்டார், உடைத்து போட்டு விட்டார். உள்ள இருக்கிற பலகை என்ன பண்ண? உடைக்க நானாதான் உடைக்கணும். யாராதான் உடைக்கணுங்க? உடைச்சா யார் உடைக்கணும்? உள்ளத்தில் இருக்கிற பலகையை நான் உடைக்க முடியாது, நீங்க என்னுடைய பலகை உடைக்க முடியாது, நானே என்னை உடைத்துக் கொள்ளலாம். ரகசியம் இருக்குங்க. யார்கிட்ட இருக்கு? வீழணும். யார் தான் வீழணும்? நான் உங்களை விட வைக்க முடியாது, நீங்க என்ன விட வைக்க என்ன பண்ண முடியுங்க? காரணம் என்ன? இந்த போதகம் என்னுடைய இதயம் என்கிற பலகையில் எழுதப்படாவிட்டால், இதை நான் தியானிக்காவிட்டால், இதை நான் சிந்திக்காவிட்டால், இதை நான் யோசிக்காவிட்டால் உண்மையாகவே அது என் வாழ்க்கையிலே வீணாய் போய்விடும். அதனால இங்கே சொல்லப்படுகிற மறுபடியும் வாசிங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பாருங்க, அப்ப எப்படி பாக்குறவங்கள ஒரு மகனை போலதான் பாக்குறாங்க. பாக்குறாங்க. உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுறீங்க? ஒரு தவறு இருந்தா என்ன பண்றாங்க? சொல்றோமா இல்லைங்களா? சுட்டி காட்டுகிறது தவறு, இது நடக்குது, இது தப்புப்பா, இது சொல்றோமா இல்லைங்களா? சொல்லுங்க, சொல்கிறோம் அல்லவா? அது போல்தான் அவர் யாரா இருக்கிறார்? தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரன். அதுக்கு தான் நேசிக்கிற நேசமுள்ள ஒரு நபர் நீங்க தேவனுக்கு, பாசமுள்ள ஒரு நபர் நீங்க தேவனுக்கு, ஒரு தேவ சமூகத்தில் பிரியமுள்ள ஒரு நபர் நீங்க. புரிஞ்சுக்கீங்க, நாம் யார் என்றால் தேவனுடைய சமூகத்தில் யாரா இருக்கிறோம்? நேசிக்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, நேசிக்கிறபடியினாலே என்ன செய்கிறார்? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் என்ன செய்கிறார்? அவனை சிட்சிக்கிறார். அதுக்கு
சின்ன சின்ன காரியம் வருதுன்னா என்னை நேசிக்கிறான்னு நினைச்சீங்க. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பலவீனம் வரும்போது என்ன பண்ணுறீங்க? இப்படி பண்ணிட்டான்னு நினைக்காதீங்க. என்னை நேசிக்கிறான், எங்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்க்கிறான், எங்கிட்ட ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற அந்த ஒரு நினைவு வைக்க வேண்டும். அப்படியாக சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம் வாசிமா. ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். இதெல்லாம் போதனைக்குள்ளாய் வருகிறதுங்க. இதெல்லாம் என்ன வருதுங்க? ஞானம், தேவனை அறிவதே என்னதுங்க? தேவனுக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். என்னதுங்க? பயம்லாம் வரும். கர்த்தருடைய அந்த பயணம் பண்ணுங்க உங்களுக்குள்ளாக வரும். பைபிள் வாசிக்கலன்ற ஒரு பயம் வருதா இல்லைங்களா? யாருக்கும் அந்த பயம் வருது? பயமே இல்லைங்களா? என்னாலையும் வாசிக்கலாம், எனக்கு தெரிஞ்சதுதானே தெரியும் எல்லாருக்கு. ஒவ்வொரு நாளும் ஐயோ பைபிளை படிக்கலையேன்ற ஒரு பயம் வருதுங்களா? ஜெபிக்கலையேன்ற ஒரு எண்ணம் வருதுங்களா? ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போகலையே என்ற ஒரு வருதுங்களா? அந்த ஞானம், தேவனுக்கு பயப்படுகிற ஞானம் வந்தாதான் அந்த பயம்லாம் வரும். அதுங்க இந்த பயம் எப்ப வருதுங்களா? தேவனுடைய ஞானம் எனக்குள் வந்தாதான் அந்த பயம் வரும். அது வரைக்கும் எனக்கு அந்த பயமே, ஏன்னா அவரை பார்க்கலையே. ஆனால் யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் யாராய் இருக்கிறார்? எழுதுங்கய்யா, மறந்துட போறீங்க. என்ன பண்ணுங்க? எழுதுங்க. எதுல எழுதுங்க? கல்லுல எழுதுங்க, கடிதமா எழுதுங்க. காரணம் என்ன? என் மீட்பர் உயிரா இருக்கிறார். அப்பா நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் சொந்த கண்கள் அவரை காணும் என்ற ஒரு வெளிப்பாடு. அது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் செல்படியாக ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன். இதை சம்பாதிக்கணும். நம்ம என்ன பண்றது? அதை போட்டு இதை போட்டு அதை போட்டு இதை போட்டு நம்ம சம்பாதிச்சா என்ன பண்ணோம்? காசு இல்லை இல்லைங்க. அதெல்லாம் போயிடாங்க சக்கரை மாறினதுங்க, பணம் அதுங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் நம்ம பயன்பட முடியாதபடி இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் யாராய் இருக்கிறார்? பாக்கியவான்கள் அர்த்தங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்க. சம்பாதிக்கிறீங்க, அதுக்காக பணம் வேண்டாம்னு கிடையாது. நல்லா சம்பாதிக்க. என்ன பண்ணுங்க? நல்லா சம்பாதிக்க. என்ன பண்ணுவீங்க? நீங்க சம்பாதிச்சாதான் நான் நல்லா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க நீங்க, சொல்ல மாட்டீங்க. இங்க சொல்லப்படுகிற தொடர்ந்து வாசிக்கும். அதிலேயே 9 வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நமக்குள் ஞானம் வரும்போது என்ன எது கனம் பண்ணணுமோ? உங்கள் பொருளாலும் எல்லா கர்த்தரை கனம் பண்ணணும். கொடுப்பது என்பது அதுக்கு கர்த்தரை கனப்படுத்துவது. அதுக்கு கொடுப்பது என்பதுங்க. அதுக்குதான் இப்ப நான் சொன்னதுங்க, நீங்க நல்லா இருந்தா சொல்ல மாட்டீங்க. நீங்க 10,000 சம்பாதிச்சா எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 100 ரூபாய் கொடுப்பீங்க இல்லையா? எவ்வளவு கொடுப்பீங்க? 10ல கொடுக்குறோமா? கொடுத்து பாருங்க, சோதிச்சு பாருங்க. அதுக்கு சோதிச்சு ஏன் சொன்னால் இவையெல்லாம் ஞானம். இவையெல்லாம் யாரா இருக்கிறது? தேவனுடைய ஞானமா இருக்கிறபடியினாலே. இப்ப வாங்க தொடர்ந்து வாசிங்க. 8 வாசிங்க. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமும். இத்தனையும் உள்ள இருக்குது இல்ல? இந்த போதகத்துக்குள்ளாக இருக்குங்க, இவ்வளவும் இருக்கிறதுங்க. முதிர் வயதையும் பசுமையும் புஷ்டியுமா இருப்பாரு. முதிர் வயதாகும் போது பலவீனம் இருக்கும், இல்லாம போகாது. அதுக்கு பலவீனம் இருக்கும். ஒரு அம்மா எனக்கு ஜட்ஜுடைய அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு. இந்த படம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணா நல்லா ஆயிடுது பாஸ்டர். எப்படியும் ஒரு 85 வயசு இருக்கு அந்த அம்மாவுக்கு, நல்ல முதியவர். போன வாரம் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் என்னுடைய வேலைக்காரி ஏதாவது பண்ணிட்டாலும் பயமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. அவன் பாருங்க, தேவனுடைய போதகம் யாருக்கெல்லாம் செல்கிறது? முதிர்ந்தவர்களுக்கும் செல்கிறது. எப்படி செல்கிறது? உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகுதுங்க, பலமாகும். எப்படி இருக்கணும்? எதனால? போதகத்தினால. எதனால? எதனால? இந்த போதகம் இவ்வளவு விந்தை செய்கிறது. இந்த போதகம் இந்த தேவனுடைய வார்த்தையின் போது இவ்வளவு அற்புதங்களை செய்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் எல்லாம் வார்த்தையினால்தான் உண்டாக்கினார். அதுக்கு வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னால் வெளிச்சம் உண்டானதுங்க. அதனால் இந்த போதகம் என்னெல்லாம் செய்கிறது சொன்னால்,
6 வாசியில் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். பாருங்க, இந்த போதகம் என்ன செய்கிறது? வழிகள் எல்லாம் அவரை நினைக்கின்ற அனுபவத்தில் செல்லணும். வழியில் நினைக்கிறோமா நம்ம? இந்த அனுபவம்லாம் இருக்குங்களா? இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்முடைய வழிகளிலே கர்த்தரை யாரும் நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதாவது நமக்கு தேவையான போது நினைக்கிறோம், நமக்கு தேவையானவர்கள் பண்ணுங்க. ஆனால் நீங்க சொல்லுகிறார், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவரின் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து. எனக்கு எல்லாம் தெரியும், நான் யார்? நானு இல்ல. போதகம் கொடுக்கிற ஞானம் என்பது என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய போக்குவரத்து எல்லாம் பாதுகாப்பு. இந்த போதகம், இந்த வேதம் என்பதை ஏதோ ஒரு விதமான ஒரு மத ரீதியான புத்தகமாக யோசிக்கிறோம். இதை யோசிப்பது கிடையாது, இதை தியானிப்பது கிடையாது, இதை வாசிப்பது கிடையாது, இதன்படி செய்வதற்கு பிரயாசப்படுவது கிடையாது. ஆனால் அந்த போதகம் என்ன செய்கிறது? நம்மை பிரயோஜனம் உள்ளது. இது என்ன இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலன் உள்ளதுங்க. பிறக்கின்ற குழந்தை முதல் கொண்டு வளர வளர இந்த போதனை என்ன செய்கிறது? உங்களுக்கு பயனுள்ளது. உன் குழந்தைகளை பாதுகாக்கும், உங்கள் பிரச்சனைகள்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஆரம்ப நாட்களில் நான் அந்த வில்லிவாக்கம் சபையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளா இருக்கிறேன். ஒரு ஓலை வீட்டில் இருக்கிறேன். பயங்கரமான ஒரு வீடு. அது 13 வயசு வரைக்கும் டானிக்கும் எஃப்சிக்கும் 100 ரூபாய் நான் செலவு பண்ணதே கிடையாது. டாக்டரேட் செலவு பண்ணதே கிடையாது. கிறிஸ்டினாருக்கு அவர்களுக்கு தெரியும் இந்த நாட்கள் வீடு இருந்ததுலாம். அப்படி பயங்கரமான பாம்பம் தேவை இருக்கிற ஒரு இடம் அது, கொடூரமான ஒரு இடம் அது, சூரிய பூமி அது. அந்த இடத்திலே, அந்த கொடூரமான இடத்திலே தேவனையே சார்ந்து வாழ்ந்தபடியினாலே 13 வருஷம் டாக்டர் செலவு பண்ணதே கிடையாது. 100 ரூபாய் கொடுத்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி வளர்ந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன? நம் தேவன் யாராய் இருக்கிறார்? நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். என்கிட்ட ஒண்ணு நான் யோசிச்சு பார்ப்பேன். ரொம்ப கஷ்டமான ஒரு நாட்கள் அதெல்லாம். பெயிண்ட் வேலை செய்யும், அப்படிலாம் கடினமா இருக்கும். ஆனா வியாதியை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. பிரச்சனை இருந்தது, தரித்திரம் இருந்தது, வியாதியை தேவன் யாருக்கும் கொடுக்கல. தேவனுடைய போதகம் நம்மை பாதுகாக்கும். அது எவ்வளவு பிரயோஜனமா இருக்குது. இன்னைக்கு பல மாற்றங்கள், பல காரியங்கள், போதனை ரகசியம் தெரியாம இருக்கிறாங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள். போதனை எப்பேற்பட்டது, அது எனக்கு பிரயோஜனம் உள்ளது அல்லவா, அது என்னை பாதுகாக்கும் அல்லவா, அது என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் அல்லவா. அதனாலே சொல்லப்பட்ட வண்ணமாக நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிடு. அதுங்க கர்த்தருக்கு பயப்படுவோம், தீமை என்றால் அதை விட்டு விலகிடு. அப்போதான் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அவர். விலகிடணும், தவறா என்ன பண்ணதை விட்டு விலகிவிட வேண்டும். அதை நான் தொடர்ந்து வாசிங்க. 10 வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி உன் ஆலைகளில் திராட்சரசமும் புரண்டு. பாருங்க, நிரம்பணும், புரண்டு ஓடணும்னா நம்ம சின்னமாக முன்னாடி இருக்கிற வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணி. அதுக்கு முதல்ல யார கனம் பண்ணோம்? கர்த்தரை கனம் பண்ணோம். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி பார்த்து தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் சொல்லுவாரு, பாஸ்டர் என்னுடைய அந்த வருமானம், அந்த இன்கம் வந்தவுடைய சம்பளம் முதலாவது பண்ணுங்க, கர்த்தருக்கென்று ஒதுக்கி வச்சிடப்படுது, கர்த்தருக்கென்று அதை முதல்ல பிரிச்சுடுறார். படிப்படியாக கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருகிறார். அவரை பார்த்து கனம் பண்ணணும். இதுல நம்முடைய துதிப்பது மாத்திரம் கனம் அல்ல. இங்க சொல்லுகிற என்ன சொல்லுகிறவங்களை, உன்னுடைய அப்போது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணணும். கொடுப்பது என்பது அதுங்க தேவனை கனப்படுத்துறீங்க. அவன் சொல்லுங்க பார்க்கலாம், தேவனை கனப்படுத்துறீங்க, உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். நம்மை கர்த்தர் எப்படி செய்கிறார் அவர்? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமா நிரம்பி வழியும். அதுங்க நிரம்பணும்னா நாம் கர்த்தரை கனம் பண்ணணும். நிரப்பும் புரண்டோடு. அதுங்க இதுதான் இது வசனங்க பிரயோஜனமானதை போதிக்கிறபடியினாலே எனக்கு பிரயோஜனம் இதெல்லாம். இதை நாம் செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய், களஞ்சியம் என்னதுங்க?
அதாவது உங்களுடைய பொருட்கள் அப்புறம் பெருகிட்டு இருக்காங்க. உங்களுடைய களஞ்சியம் உங்களுடைய எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு முட்டை என்ன பண்றோம், வாங்குற பொட்டுன்னு போடுறோம். என்ன பண்றீங்க, மாசம் மாசம் என்ன பண்ணணுமோ தேவையற்ற செலவுகள் வருகிறது இல்லைங்களா? தேவையற்ற காரணம் என்ன? நாம் யாரை கனப்படுத்த வேண்டும்? கர்த்தரா. நீங்க செய்வது வந்து மனுஷனுக்கு கிடையாது, கிடையாதுங்க. நீங்க யோசிக்கிறீங்க மனுஷனுக்கு யோசிக்கிறீங்க, இல்ல கர்த்தருக்கு. யாருக்கு? கர்த்தருக்காக தான் செய்யறோம். எதைங்க மனுஷனுக்கு கிடையாது. கர்த்தர் உணர்த்துகின்ற போது நான் கர்த்தர் சொல்வதை நான் செய்து கொண்டுதான் வருகிறேன். கர்த்தர் பார்க்கிறார், உணர்த்துகிறார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாய் என்னாலே அவரை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. எதுக்கு கடிந்து கொள்றாங்க? காரணங்க நேசிப்பதனால என்ன வந்து கரையா ஒரு தெளிவான கரெக்டான லெவல்ல கொண்டு வருவதுதான் தேவனை நோக்கனா. தேவ மனுஷனா யாருன்னா நான் தேவனுடைய தேவ பிள்ளை. நீங்க அவருக்கு உகந்தவன். நீங்க உன்னுடைய மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறதாவது உங்களுடைய மீட்பர் அவர் உங்களை மீட்டெடுத்து விட்டார். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மூடி விட்டார். அதுக்கு நம்முடைய பாவங்களை மூடிட்டார். அதுக்கு நம்முடைய பாவங்களை முழுமையாக மூடிவிட்டார். இந்த பாவம் சிவரென்றிருந்தாலும் என்ன செய்கிறார்? அவர் மழை போல என்ன செய்கிறார்? வெண்மையை மாற்றுகிறார். என் பாவம் ரத்தாம்பரத்தை போட்டிருந்தாலும் என்ன செய்கிறார்? ஒரு பஞ்சை போல மாற்றி என் பாவங்களை மூடிவிட்டார் என்று பார்க்கும்போது ஒரு மீட்கப்பட்ட மனுஷனாக, ஒரு மீட்கப்பட்ட ஒரு மகனாக தான் பார்க்கிறார் நம்மை. அவர் பாவனைங்க ஒரு மறுப்புக்குரிய மக்கள். அதனால் நம்மை உருவாக்கும்படியாய் தேவன் விரும்புகிறாங்க. படிப்படியா உருவாக்கிட்டு வந்தோம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை நினைக்கணும் இல்லையா? வருகை இருக்கு இல்லைங்களா? கிறிஸ்து வருவாரா வரமாட்டாரா? இன்றைக்கு இல்லாவிட்டால் ஒரு நாள் வரவே. அதான் கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை. கிறிஸ்துடைய ஒரு நம்பிக்கை உலகத்துல வந்து வேற யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. கிடையாது, வேற யாரும் சொல்ல முடியாது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வரப்போகிறான். அப்படி இல்லாவிட்டால் அவருடைய வருகையிலே நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து வாசிப்போம். 13 வாசிக்குமா? புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசு பொன்னிலும் உத்தமமானது. அதன் வர்த்தகம் நடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த வர்த்தகம் செய்ய வெள்ளியை பார்க்கிலும் அதன் ஆதாயம் பசு பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலும் அது விலையிடப்பட்டது. இச்சிக்கத்தக்கவர்களையும் அதற்கு நிகர் அல்ல. தொடர்ந்து வாசிங்க. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் என்று சொல்லி பார்க்கிறோம். 16 வாசிக்கணும். அதன் வலது கையில் போதகத்துக்குள்ளாய் வரும்போது இவ்வளவு நடக்குது. ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனையை கூட்டானது. ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதோட என்ன இருக்கிறது? அனைவருக்கு வேதனை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய போதகம் என்பது, தேவனுடைய வார்த்தை என்பது நம் வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது, மேன்மையை கொடுக்கிறது, மதிப்பை கொடுக்கிறது, உயர்வை கொடுக்கிறது. உங்களை அநேகருக்கு முன்பாக தலையாய் மாற்றும்படியாய் இருக்கிறபடியினாலே இந்த போதகத்தை நாம் என்ன செய்யும்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய போதகம் அது பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வதற்கான போதகம் தான். அதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும், செய்ய முடியும், செய்யக்கூடாத போதகம் அல்ல. அவருடைய போதங்கள் பாடமானவைகள் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்ள நம்ம வாழ்க்கை அனுபவ ரீதியாக நம்ம செய்வதற்கான காரியம் தான் இந்த போதகம் அல்ல. முடியாதுங்க, இதெல்லாம் நான் செய்ய முடியும். இந்த போதகம் என்ன செய்கிறது? இந்த முகமதியர்ல பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங் இருக்கு. அதுக்கு தன்னையே நாம் ஆய்ச்சி கொடுக்கிற ஒரு தீவிரவாத டீச்சிங். நான் செத்து பண்ணாங்க போனான்னு பரலோகத்துக்கு போயிடுவேன்ற ஒரு டீச்சிங் என்ன பண்றாங்க? அதை போதிக்கிறாங்க. வாலிபர் என்ன பண்றாங்க? தற்கொலை படையாக மாறுவதை பார்க்கிறோம். என்னென்னவோ போதனை போதிக்கிறாங்க. சினிமாவில் நடிகர் என்ன பண்ண போதிக்கிறாங்க, ஃபேன்ஸ் என்ன பண்ணதை பார்த்து பின்பற்றாங்க. இந்த போதனை எனக்கு ஆரோக்கியம். இந்த போதனை என்ன செய்கிறது? முத்துக்களை பார்க்கிறோம், அது விலையேறப்பட்டது, இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நீ யோசிக்கிறதை விட இது பெருசு.
இங்க சிந்திப்பதை விட அது பெரிதா இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே அந்த போதகத்துக்குள்ளே கடந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. 17 வாசிங்க. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் தேவனுடைய வழிகள் இனிதான வழிகள். அதுக்கு கிறிஸ்துவ வழி என்னங்க? இனிதான வழி, பாரம் கவலை இல்லாத ஒரு வழி. ஆபத்து வரும்போது ஆறுதலான வார்த்தையை தேவன் கொடுப்பார். ஆபத்தில் ஆவியில் இறங்கி வந்து உங்களோடு கூட பலப்படுத்தக்கூடிய இறங்கி வருவார். தேவனுடைய வழி என்ன வழிங்க? நீ நடந்து வருகிற வழி. அதனால்தான் இங்க சொல்லுகிறார். ஏசாயாவாக இப்ப 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் எது மூலம் நடத்துவாருங்க? போதகத்தின் மூலமாக தான் நடத்துவார். எது மூலம் நடத்துவாருங்க? இந்த வசனங்கள் மூலமாக தான் நடத்துவார். இதை மீறி நான் நடைபெற சொன்னால் அது தேவன் நடத்துகிற ஒரு காரியம் இது மூலமாக தான் நடத்துவார். வசனம் தான். வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வசனம் மூலமாக தான் கர்த்தர் நடத்தும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முழு பகுதி. எதுதாங்க? இந்த வேதம் தான். இதை தியானிக்கிறோமா? இதை யோசிக்கிறோமா? இதன்படி வாழ்வதற்கு முயற்சிக்கிறோமா என்று சொல்லி என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். உங்களை நான் ஆராய்ந்து பார்க்கணும். எங்கன்னா இந்த வசனம் என்பது எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. நம்ம முயற்சிட இந்த வார்த்தை என் வாழ்க்கையில வந்து இந்த வசனம் இல்லாவிட்டால், இந்த போதகம் இல்லாவிட்டால் இன்றைக்கு ஊழியம் செய்திருக்க முடியாது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நாம் யோசிக்கிற ஒவ்வொன்றையும் தேவன் செய்து கொண்டு வருகிறார். ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். அற்புதங்களை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். அந்த நாட்டில் இந்த வேகமானம் வந்து அநேக பிள்ளைகளுடைய படிப்புக்காக அங்கிருந்து அநேக தொலைபேசி மூலமாக வீக்கா இருக்கிற பசங்க எல்லாமே ஓப்பனா சொன்னாங்க. அத்தனை பேருக்கும் ஜெபித்து அநேகர் அந்த படிப்புல வந்து ஒரு வெற்றியை தேவன் கொடுத்தார் பிள்ளைகளுக்கு எல்லாம். அவங்களுடைய அநேகர் அந்த கல்லூரிகளுக்கு அங்கே ஜெபிக்க முடிய சொன்னாங்க. அநேக காரியங்கள் நடந்தது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பியூலாக்காக நான் ஒரு ரோஷன் படிக்கிற ஸ்கூல்ல சேர்த்துலாம் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். அதை யோசிக்கும் போது நான் எப்போ முதல் தேதி அன்னைக்கு சர்ச்சை நான் பார்க்க போவேன். அப்போ நான் போயிருக்கும் போது பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, பாஸ்டர் மாதிரி நான் சொன்னேன் என்னுடைய பேத்தி இருக்கா அந்த ஸ்கூல்ல சேர்க்கணுன்னு. அப்போ சொன்ன நான் ட்ரை பண்ண நான் சொல்றேன் பாஸ்டர் முடிஞ்சிருவோம்னா பிரச்சனை இருக்காதுட்டாரு. அப்போ அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பெக்ட் அவங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன். அவங்க முடிச்சிருவாங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனாரு. ஏன்னா அவர் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாரு, நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் பழக்கம் முடிச்சு நினைச்சேன். ஆனால் எனக்கு அவர்கிட்ட ஃபோன் பேச கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஏன்னா பிஸியாக இருப்பார், அவர்கிட்ட அதிகமாக பேசக்கூடாது. ஆனாலும் தொடர்ந்து நான் 2-3 நாள் அவர்கிட்ட பேசியிருந்தேன். நான் இல்லை பாஸ்டர் முடிஞ்சிச்சு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்லிட்டாரு, இல்லைங்க பாஸ்டர் வந்து சீட்ஸ் இல்லை உங்களுக்கு, அதாவது அங்கே யாவது ஊருக்கு எங்கன்னா போயிட்டாங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நீங்க காரியம் செஞ்சீங்க, இந்த குழந்தைக்காக நான் ஜெபம் பண்ணேன், இதையும் முடிக்கணுமே, முடிக்காம இருக்கீங்க அப்படியே ஆண்டுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் பக்கம் போகும்போது ஜெபம் பண்ணிட்டே போவேன். கடைசியா அந்த லாஸ்ட் மூமெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்சி கிட்ட சொன்னா இல்லப்பா விட்டுருக்கு, எங்க ஸ்கூல்லேயே படிக்கட்டும், இனிமேல் டைம் கிடையாது அப்படின்னு. ஆனால் நான் போராடிட்டு இருந்தேன். சடனா எனக்கு ஒரு சிஸ்டர் யோசிச்சாங்க, தம்பி ராஜசேகர் அவருடைய சகோதரி சிஸ்டர் தங்கச்சி வந்து சடனா அவருடைய ஞாபகம் வந்து அவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னதும் உடனே சொன்னாங்க, பாஸ்டர் அந்த கேத்தலிக் அது ஃபாதர்ஸ் தான் ஒரு ட்ரை பண்ணலாம்ப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour பொறுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் இந்த ஒரு பர்சனுடைய பேர் அனுப்பியிருக்கிறேன், இதை நீங்கள் போயிட்டு ஃபாதர் கிட்ட சொல்லுங்க, நீங்கள் கிடைச்சிடும் அப்படின்னாங்க. அந்த நபருடைய பெயரை எழுதுங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தாங்க. 3rd அன்னைக்கு 3ஆம் தேதி போங்க ஜூன் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் குழந்தை எடுத்துட்டு போனோம். போன உடனே அந்த ஃபாதரை மீட் பண்ணாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அந்த பேர் சொன்னாங்க, மனோகர் அந்த பர்சனுடைய பெயரை நான் சொன்னேன். அவர்கிட்ட லைலாவில் இருக்காரு, எனக்கு அந்த நபரை பார்த்தது கிடையாது, இந்த நபரை நான் பார்த்தது கிடையாது, லைலாவில் இருக்கிறாங்க. ஆமாம் எனக்கு பார்த்தது இல்லைங்களா சொல்லிட்டு நான் வந்துட்டு அவங்க உடனே பண்ணது இல்லை, நான் அந்த பிள்ளைக்கு நீங்கள் சீட் கொடுத்து நட்டி வெளியிட்டாக இது பண்ணாங்க, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த பிள்ளைக்கு நான் ஃபோன் பண்ணி, அம்மா அது மாதிரி நான் கிடச்சிச்சுப்பா தேங்க்ஸ் பண்ணிட்டேன். அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, இது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் மெட்ராஸ் உடைய சூப்பரண்ட் அவங்க இந்த ஸ்கூலுக்குலாம் மெட்ரிக் ஸ்கூலுக்குலாம். அதனால வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை சொன்னதும் அந்த நபர் கிடையாது, ஃபாதர் சொன்னதும் அந்த நபர்
கிடையாது. அவர் வந்து லைலால இருக்கிற அந்த ஃபாதர் அவர் மென்ஷன் பண்றாரு. பட் இது அந்த சகோதரி சொன்ன போது அந்த பர்சன் கிடையாதுங்க. அவர் பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோசிச்சு பாருங்க. கடைசியா நான் ரொம்ப ஒரு விரக்தியா கேட்டேன், ஒரு எல்லாருக்கும் நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஆசையா கேட்டேன் நான் நினைச்சேன். ஆனா தேவன் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். தேவன் அந்த கடைசியா அந்த லாஸ்டா, ஏன்னா நான் ஜட்ஜ் நினைச்சா அவரால் முடிஞ்ச எனக்கு அவரால் முடியாது. அவருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. நிறைய மினிஸ்டர்ஸ் பழகும், நல்ல அன்பா பழகுவாரு. முடிக்க நினைச்சு அவர் பிஸியா இருக்கிறதால எனக்கு செய்யல. அதுக்கு அவர் வந்து மேலோட்டமா அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் அதை நடத்தும்படி சுமந்து அதை உண்மையா உள்ள போகலாம். ஆனாலும் கூட கர்த்தர் எனக்காக யாவற்றையும் ஆண்டவர் இப்படியெல்லாம் நம்ம எவ்வளவு ஒரு நுணுக்கமாக எவ்வளவு நம்மளை யோசித்து பார்க்கிறாரு. நம்மளுடைய ஜபத்தை கூர்ந்து கவனிக்கிறார். நம் தேவையை தேவன் சந்திக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு கடைசி இல்ல, லாஸ்ட் மூமெண்ட்ஸ் மட்டுமே கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். போதகம் எப்படி இருக்கிறது? நமக்கு பிரயோஜனம் உள்ளது. காரணம் என்ன? உன் மீட்பர் தான். யார் அவர்? நம்முடைய எல்லாவற்றிலிருந்து மீட்டபடியினாலே. வாசிப்போம். ஏசாயா 48:17 வாசிக்கணும். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடுத்த வசனம் வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். பாருங்க, அங்க வந்து ஒரு ஆண்டுக்கு அப்படின்னாங்க அவங்க கவனிக்காம இருக்க என்ன பண்றாங்க? நீ என்ன கவனிச்சினா உனக்கு எப்படி இருக்குது? உனக்கு பிரயோஜனமா இருக்கும். இரண்டாவது இருக்குங்க, நீ கவனிக்கணும். யாரை கவனிக்கணும்? தேவனை. உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரை யோசிக்கணுங்க? தேவனை யோசிங்க. மனுஷனை அல்ல, தேவனை யோசிங்க. தேவன் யாரை கொண்டு செய்ய வேண்டுமோ அதை தேவன் செய்ய வல்லவர். அதுக்கு கடைசியா நான் யோசித்து விட்டுட்டேன். சரி, அவரால் முடியல அப்படின்னு நான் பண்ணி விட்டுட்டேன் நான். ஆனா சடனா அந்த லாஸ்ட் டே அன்னைக்கு நான் யோசிக்கும் போது அந்த நபரை ஆண்டவர் காண்பிக்கிறார். அவங்க கிட்ட பேசும்படியாக பாருங்க. அப்போ நம் வாழ்க்கையில யாரை கவனிக்க வேண்டும்? என் கற்பனைகளை கவனித்தாயானால் உனக்கு நலமாய் இருக்கும். உன் வாழ்க்கைக்கு நலம் வேண்டும் என்று சொன்னால் யாரை கவனிக்க வேண்டும்? உங்களுக்கு பிரச்சனை வரும்போது யாரை கவனிக்க வேண்டும்? அவரை தான் பார்க்கணும். அவர்கிட்ட தான் பேசணும். அப்போ நம்முடைய தேவைகளை அவர்கிட்ட சொல்லணும். நம்முடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். அவருக்கு எல்லாம் புரியுங்க. உங்க உள்ளான மனதில் இருக்கிற எல்லா காரியம் யாருக்கு புரியும்? மற்றவங்களுக்கு புரியாது. ஒரு சில காரியங்கள் ஒரு குறைவா இருக்கலாம், குற்றமா இருக்கலாம். ஆனா தேவனுக்கு எல்லா காரியமும் புரியும். அதனால் படிக்கமா? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் எப்படி இருக்குமா? ஒரு இடம் நதியை போல இருக்கும். வசனபதி நதியை ஓடிட்டே இருக்கும். சமாதானம் பண்ணுங்க. சமாதானத்தை இழக்கவே மாட்டோம். தெரியுங்களா? சமாதானத்தை எனக்குள்ள சமாதானத்தை இழந்தா நம்ம அறியாதபடிக்கு பலவீனங்கள் வரும். சமாதானம் எப்படி இருக்கிறது? நதியை போலவும் சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் கணுக்கு தலையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளை தேவன் எப்பொழுது அவருடைய கற்பனையை கவனிக்கணும். அவர் சொல்கிற வழியில் நடக்கணும். வசனம் என்ன சொல்கிறது? அதன் பிரகாரமாக நாம் செய்யணும். கடினமா தான் இருக்கும். சூழ்நிலைகள் வந்து அவர்கிட்ட சொல்வதற்குரியதா இருக்கும். அதுக்கு யோபின் மனைவி சொல்கிறார், இவ்வளவு நடந்தும் பிற்பாடு தேவனை நீ சோதரிக்கிறியா? தேவனை தூஷித்து விட்டு செத்து போயிருப்பா நீ. இவ்வளவு நடந்து விட்டது. யோபு சொல்கிறான், பைத்தியக்காரி போல அந்த மாதிரி பைத்தியம் முடிச்சிச்சு அவளுக்கு. ஆனால் மீட்பர் உயிரோடு கூட இருந்தார். இருந்தபடினால் தான் 4 தலைமுறையை யோபு கண்டதாய் பார்க்கிறோம். அதனால இந்த போதனை எனக்கு எதை கொடுக்கிறது? பிரயோஜனம் உள்ளது. உங்க கையில் இருக்கிற இந்த போதனை வேத புத்தகம் யாருக்கு உபயோகப்படுதுங்க? பிரயோஜனம். யாருக்கு பிரயோஜனம்? எனக்கு பிரயோஜனம், என் சந்ததிக்கு பிரயோஜனம், சந்ததியின் சந்ததிக்கு பிரயோஜனம், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதுங்க. ஆகையால் இந்த கற்பனையை கவனித்தீங்கன்னா எப்படி பண்ணமோ நலமா இருக்கும், நல்லா இருக்கும்.
கர்த்தருடைய கிருபை நல்லா இருக்கும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வெளிப்பட்டாலும் கர்த்தருடைய கிருபை நீங்க நலமா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும்னா கர்த்தருடைய போதனைகளை கவனிக்கணும். அந்த கற்பனைகளை செய்யும்படியாக இதய பலகையிலே எழுதி கொள்ளணும். மனசுல ஒட்டிக்கிங்க. உடனுக்குடன் அங்க இருந்து தைரியம் வருதுங்களா? மனசுக்குள்ள வசனங்கள் எவ்வளவு வச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு பிரச்சனை வருமானமான அந்த வசனம் உங்களை ஞாபகப்படுத்தும், உயிர்ப்பிக்கும். அதுக்கு அப்படிதான் வாழ்க்கையில பல விதமான துயரங்கள், பல விதமான குழப்பங்கள், கலக்கங்கள், சரிரீதியான பலவீனங்கள் அச்சத்தை கொடுக்கிறது இன்றைக்கு. ஆனால் வசனம் உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிப்பது மாத்திரமல்ல, சரீரத்தில் சுகத்தையும் கொடுக்கிறது. பலவீனம் வரும், பிரச்சனைகள் வரும், உபத்திரம் வரும். ஆனால் வசனமோ என்னுடைய இதய பலகைக்குள் எழுதியிருந்தால் அது எனக்கு ஆரோக்கியம். அதனால் வசனம் எங்க இருக்கிறது? உங்களுடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோம். கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நீங்கள் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்களை படிக்க வீட்டுல போயிட்டு. ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் படிக்க போறீங்க 3 அதிகாரத்தை? நான் யோசிக்கிறேன். இந்த 3 அதிகாரத்தில் பார்த்தா எப்படி நாம் வாழ்வது, நம்மை குறித்து தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை தெளிவாய் சொல்லுகிற அருமையான போதகம் மலை பிரசங்கம். அதுக்கு மலை பிரசங்கம். அங்கே ஜனங்கள் மெய்மறந்து தேவனுடைய இந்த போதனைகளை கேட்டார்கள். அந்த போதனை எப்படி அவளுக்கு படிக்கமாக ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதுக்கு முன் வசனம், இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். அதுங்க இந்த செஞ்சுதான் ஆகணும். நீங்கள் 5, 6, 7 அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை படித்து அதன்படி செய்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கு இந்த அதிகாரத்தில் இருந்த ஒரு வசனத்தின் மூலமாக தான் நம்முடைய தேசத்துக்கு விடுதலை கிடைத்தது. தெரியுங்களா? காந்தியுடைய அந்த காரியம் என்ன? பூமி சுதந்திரவன் பாக்கியவன். படிக்கிறத பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 5 வாசம். உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சாந்த குணமுள்ளவர்கள். காந்தி எப்படி இருந்தாங்க? சாந்தமா அமைதலா நம்மளுக்கு பூமியை விடுதலை பெற்றுக் கொண்டாங்க. வேத வசனம். அதனால் இந்த போதனைகள் எப்பேற்பட்டது என்று பார்க்கிறோம். அதிகாரம் உள்ளது. மீட்பர் அல்லவா, நம்ம மீட்டார் அல்லவா, அவருக்கு நமக்கு சொல்வதற்கு என்ன உண்டு? அதிகாரம் இருக்கிறபடினால் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரங்களை போல போதியாமல் அதிகாரம் உடையவராக அவர்களுக்கு போதித்தார். காரணம் என்ன? வேத பாரங்களுக்குள்ளாக குறை இருக்கலாம், குற்றம் இருக்கலாம், தெளிவில்லாமல் போதிக்கலாம். ஆனால் இயேசு எப்படி போதித்தார்? அதை அதிகாரம் உள்ளவராய் போதித்தார். அந்த போதனையை கண்ட ஜனங்கள் செய்து விட்டார்கள். ஜனங்களுடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மாற்றங்கள் வருகிறது. வேத பாரகரால் போதித்து மாற முடியாத மக்களுக்குள்ளாக மாற்றம் வருகிறது. துயரத்தோடு வந்தவர்களை பார்த்து சொல்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். தைரியப்படுத்துகிறார்கள். அங்கே 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தொடர்ந்து ஒரு 4 வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம். 4 வாசிக்க 3, 4 வாசிக்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய ஜனங்க. ஆவில பண்ணணுமோ எளிமையாக இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் யாருடையது? அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? இரக்கமுள்ளவர்கள், சாந்தமுள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். இவரெல்லாம் யாராயிருக்கிறார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி நொந்து நூலா வந்த ஜனங்கள் யார் எப்படி வந்தாங்க? பலவீனத்தோடு வந்த ஜனங்கள். இயேசுவினுடைய அந்த நாட்களில் பார்க்கின்ற போது ஏழை எளிய மக்கள் தான் வந்தார்கள் போதகத்தை கேட்க.
வேதப்பாரகர் வரவில்லை, யூதருடைய தலைவன் வரவில்லை. யாருங்க? ஆயக்காரர்களும் பாவிகளும் ஊனர்களும் குருடர்களும் சப்பானிகள் தான் வந்தார்கள் இயேசுடைய உபதேசத்தை கேட்கபடியாக. அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கைக்கு அதிகாரங்களாக இருந்தபடினாலே அற்புதங்கள் நடந்தது. குருடர்கள் பார்வை அடைந்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள். இவர்கள் யாவரும் எப்படி மாறினார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் மாறினார்கள். அதனால் தேவனுடைய போதகம் நமக்கு எதை கொடுக்கிறது? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது, சம்பத்தை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது, நிம்மதியை கொடுக்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறது. இந்த 3 அதிகாரம் நீங்க படிங்க. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. எப்படி நம்ம முடியுமா? அந்த போதகம் அவர் சொல்லாலும் அவரால் வாழ்க்கையில் முடியாத காரியம் போல்தான் இருக்கும். சமாதானத்தை என்னால் கொடுக்க முடியாது. என்னால் அனைவருக்கு சஞ்சலத்தை கொடுக்க முடியும், வேதனையை கொடுக்க முடியும். என்னால் அனைவருக்கு சமாதானத்தை. ஆனால் வேதம் சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இதையெல்லாம் அவரால் செய்ய முடியும். காரணம் என்ன? அவருடைய அதிகாரம். காற்றை பார்த்து, இறையாதே கடலை பார்த்து அமைதலாய் சொன்னார் அல்லவா? அப்படியே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதுபோல இந்த போதகம், இந்த தேவனுடைய டீச்சிங் நம்முடைய வாழ்க்கையை டோட்டலா மாற்று. ஆமென் சொல்லுங்க. நம்மை முழுமையா மாற்று. தேவ சாயலாய், தேவ தன்மையாய் மறுரூபமாக்கும்படியாக இந்த இன்மையிலேயே மாற்றுகிறபடியினாலே இந்த போதகத்தை கேட்டு அவர்கள் யாரும் போதிக்கலையே. வேதப்பாரகர் பிரதானமாக தேவன் போதிக்கிற காரணம் என்ன? வேதமே அவர்தான் அல்லவா? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை ஜீவனாய் வந்தபடியினாலே, மாம்சமாய் வந்தபடியினாலே அவர் சொன்னது அதிகாரம் உள்ளதா இருந்தது. அதை என்னை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலையாகும். என்னால் அநேக சமாதானம் அடைவார். துயரத்தை நீக்கும்படியாக, பிரச்சனையை நீக்கும்படியாக, உங்களால் அநேக தேவனை அறிய முடியாது. இந்த நாட்கள்ல பார்க்கும்போது அந்த ஜெபிக்க விரோதிகளை கூட தேவன் நேசிக்கப்படியாய், அவளுக்கு ஜெபிக்கப்படியாய், ரட்சிக்கப்படியான அந்த ஒரு உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார்கள். அந்த உணர்வு எனக்கு வரவே வராது. காரணம் என்ன? அவர்கள் விரோதிகள், அவர்கள் துரோகிகள் அவர்கள். ஆனாலும் அவர்களுக்காக அவர்கள் தேவனுக்குள் ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாக கண்ணீரை ஊற்றி ஜெபிக்கின்ற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. உங்களை ஆள்வதற்கும் உங்களை தேவ ஜனமாய் மாற்றுவதற்குரிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குங்க? அந்த அபிஷேகத்துக்கு இருக்கிறது. அதனால் இந்த போதகம் என் வாழ்க்கைக்கு எதை கொடுக்கிறதுக்கு? எல்லாம் மேன்மையை கொடுக்கும். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒரு மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறதாவது பிரயோஜனமானதை போதிக்கிறார். வேதத்தில் என்ன பண்ணுங்க? நேசிங்க. இதில் அதிகமாக உங்களுடைய நேரங்களை செலவிடுங்க. இதை சொல்கிற வண்ணமாக வாழ நாம் பிரயாசப்படுவோம். நம் வாழ்க்கை தேவ நிச்சயமாகவே ஆச்சரியமா இருக்கும். அவருடைய போதகத்தை கேட்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம வாழ்க்கை ஆச்சரியமா கேள்வி எழுப்பும். கிறிஸ்துவத்துக்குரிய தன்மை இதுதான் சொல்லி அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பும். வாழ்க்கை அப்படி ஸ்டில் அப்படியே என்ன பண்ண முடியாதுங்க. எந்த கேள்வி எழுப்ப முடியாது. அவளுக்கு நம்ம மூலமாக எந்த பதிலும் போகாது. அதனால் இன்றைக்கு தேவன் நமக்கென்று புரோஜனமாய் போதித்து நம்ம நடக்கும்படியா விரும்புகிறபடினாலே நடக்க நம் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து நாம் கண்களை கொடுத்து நோக்கி பார்ப்போம். புரோஜனமானதை போதித்து நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். 1000 கற்பனைகளை என் கண்டாய் நலமாய் இருக்கும். என் கற்பனைகளை நான் யோசிக்கலாம். நலமாய் இருக்கும். தேவனோடு வாழ்வது வாழ்க்கைக்கு நலமாய் இருக்கும். குடும்பமாக தேவனோடு இணைவது நலமாய் இருக்கும். அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். அன்பின் ஆண்டவரே, காரணம் நாங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். நாங்கள் சாதாரணமான மக்கள் அல்ல. தேவனால் மீட்கப்பட்டு, அங்கீகரிக்கப்பட்டு, அபிஷேகிக்கப்பட்டு நாங்கள் விசேஷித்த ஜனமாய் இருக்கிறபடினாலே எங்கள் மூலமாய் வெளிப்படுத்தினாங்க. பிரயோஜனமானதை எங்களுக்கு நீர் ஆண்டவரை போதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். போதனைகள் உங்களுடைய ஆண்டவரே வார்த்தைகளை வாழ்க்கை முழுமை மாற்ற நீர் அதிகாரமுள்ளவராய் எனக்குள்ளே ஆள்கிற தேவனாய் இருப்பதற்காக சோத்திரம். ஆசீர்வதிங்க. வாழ்வினை தொடர்ந்து நாமத்துக்கென்று இறக்கி வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you.